ஒரு கிறிஸ்டியன் ப்ரீச்சர், ஒரு எவாஞ்சலிஸ்ட்டை கொலை பண்ணிட்டாங்க. அவரோட வைஃப் வந்துட்டு கொன்னவனை வந்துட்டு நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. I forgive him. வெறும் 31 வயசுல வந்துட்டு தன்னுடைய கணவனை சுட்டு கொன்ன, தன்னுடைய வாழ்க்கையை சிதைச்ச அந்த ஒரு நபரை நான் மன்னிச்சிட்டேன். ஐ ஃபர்கிவ் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அவங்களுடைய மனைவி எரிக்கா அப்படின்றவங்க. ஸோ திஸ் இஸ் வாட் கிரைஸ்ட் ஸ்டுட் ஃபார். திஸ் இஸ் வாட் கிரைஸ்ட் ஆல் கிறிஸ்டியன்ஸ் ஷுட் ஸ்டாண்ட் ஃபார். அதாவது வந்து மன்னிக்கணும், உடனே வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுணுமா, நம்ம வந்து அடி வாங்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ரிவெஞ்ச் இஸ் மைன் அப்படின்னு சொல்லி காட் சொல்லியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் சும்மா ஒரு ஏதோ சூப்பர் நேச்சுரலாக மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரியோ இல்லை அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ இருக்கலாம். பட் வந்து உண்மையிலேயே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து அவ்வளோ ஹேட்ரடுங்க. நம்ம வந்து அவ்வளோ ஹேட்ரடு. ஒரு பெண் வந்துட்டு தன்னுடைய 31 வயது மட்டும்தான் ஆகுது, 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள அந்த சுட்டு கொன்னவனை வந்து மன்னிக்க முடியுது அப்படின்னா நம்மளால ஏன் பக்கத்து வீட்டுக்காரனை மன்னிக்க முடியாது? பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை, ஆஃபீஸில் சண்டை, பாலிட்டிக்ஸ், இது அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரையுமே ஹேட் பண்ணி நம்ம மனசை வந்து எங்கெங்க நமக்கு வந்து இந்த உலகத்தையும் வாழ்க்கையையும் ரசிக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீ ஸ்பேஸே இருக்காதுங்க. இந்த பேகேஜ், இந்த ஹேட்ரடே உங்கள் ஹார்ட்டை வந்து நம்ம ஒரு நங்கூரம் மாதிரி அப்படியே கீழே பிடிச்சி இழுக்குது. அது உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்ம அடுத்த தலைமுறையினர் வந்துட்டு கிறிஸ்டியன்ஸு அதெல்லாம் விட்டுருங்க, எல்லா மனிதர்களுமே வந்துட்டு மனசில் வந்துட்டு ஹேட்ரடெல்லாம் விட்டுட்டு தே ஷுட் ஸ்டார்ட் ஃபர்கிவிங் மோர் அண்ட் ஸ்டார்ட் லவ்விங் மோர். அண்ட் அந்த வீடியோ வந்து நான் கடைசியில் போடுறேன். ஸோ அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா அதெல்லாம் அவ்வளோ ஈஸியெலாம் இல்லைங்க. நீங்கள் வந்து இதில் வேறு இன்னும் நம்ம லெஃப்டிஸ்ட்டை வந்துட்டு இன்னும் போராடிட்டு இருக்காங்க. கமெண்ட்டில் இன்னும் சில பேர் வந்துட்டு ஆக்டிங் ப்ரோன்லாம் போடுறாங்க. இன்னும் ஆக்டிங் ப்ரோன் என்ன கேட்குறேன், ஆக்டிங்காகவே இருக்கட்டுமே, அப்போ கூட வந்து மன்னிச்சிட்டேன்னு பப்ளிக்கில் வந்து சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம். தான் வாயால் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது எப்படி நீ ஆக்டிங்னு சொல்லுவீங்க நீங்கள்? எனக்கு தெரிலங்க. நீங்கள் வந்து இந்த லெஃப்டிஸ்ட் போகிற போக்க பார்த்தா இவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தால் நாங்கள் சுற்றுவோம், உன்னை கொலை பண்ணிடுவோம், ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி பேசினா உன்னை சுற்றுவோம், கொலை பண்ணிடுவோம். இதே வந்துட்டு ஃபேமிலி வேல்யூஸ், ட்ரெடிஷன் இதெல்லாம் பற்றி பேசினா உன்னை சுற்றுவோம், கொலை பண்ணிடுவோம், மாடர்னிசம், மாடர்னிட்டி என்னமோ ஒன்று நீங்கள் பண்ணிட்டு போங்க. அதையே எல்லாரும் மேலேயும் திணிக்கிறீங்க. ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ்லேருந்து மீடியாலேருந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த லெஃப்டிஸ்ட், எல்ஜிபிடிக்கு எல்லா கன்றாவையும் இதில் இருக்குது.